நான் முள்ளிவாய்க்கால் மண்ணை ஒரு கண்ணாடி கூசாவுக்குள், அதாவது போத்தலுக்குள் அங்கே அந்த முக்கியமான கருவறை போன்ற இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். அதை பற்றிய குறிப்புகளும் அங்கே இருக்கின்றன. குருதி கலந்த முள்ளிவாய்க்கால் மண் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எந்த நிலத்தில் இருந்தாலும் தன்னுடைய வேரை தேடுவது என்பது அது பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்தாக அல்லது ஒரு கருத்தியலாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே செம்மணி புதைகுழி தாக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. தஞ்சாவூரிலே அங்கே பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே இன்னும் சில பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். இங்கே தமிழ் பள்ளிகள் சுவிட்சர்லாந்திலே பேர்ன் பல்லுவன் பள்ளி மட்டுமல்ல, 100க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 106 தமிழ் பள்ளிகள் இயங்குகின்றன. வணக்கம் உறவுகளில் மற்றொரு அகலங்கும் சிறப்பு நேர்காணல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் தாயகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து சர்வதேச நாடுகளெங்கிலும் வாழ்ந்து வருகின்ற ஈழத்தமிழ் மக்கள் அந்த நிலத்திலே தமிழையும் நம் பண்பாட்டையும் எடுத்து செல்லுகின்ற, அதன் பயனாக தமிழ்நாட்டிலும் இந்த கருத்தியல்களை விதைத்து வருகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பின்னணி என்பது தமிழ் என்றைக்கும் வாழ வைக்கும், தமிழ் என்றைக்கும் அடையாளத்தை கொடுக்கும் என்கிற ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்லி செல்கிறது. இந்த பின்னணியிலே இன்றைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் பேர் வள்ளுவர் பள்ளியினுடைய முதல்வர் பொன் முருகவேல் அவர்களை இணையவழியினூடாக அழைத்து வந்திருக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டையும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஐரோப்பிய நாடுகளையும் எங்களுடைய தாய் நிலத்தையும் இணைத்த வகையிலே எவ்வாறு இந்த தமிழின் மூலமாக நாங்கள் வாய்ப்புகளை உருவாக்கலாம், அந்த வாய்ப்புகளை எவ்வாறு இன்றைய எளிய சமுதாயத்திற்கு ஒரு பயனுள்ள விடயமாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒரு அடிப்படையிலே இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. அழைத்து வந்திருக்கிறோம், இணையவழியினூடாக வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐபிசி சர்மிளா அவர்களுக்கும் ஐபிசி நேயர்களுக்கும் வணக்கம், நன்றி. உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு, நீங்கள் சுவிட்சர்லாந்திலே, அதாவது வள்ளுவன் பள்ளி என்கிற ஒரு அந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக அங்கிருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் பணிகளை மேற்கொண்டு வருகிறீர்கள். அங்கே இருக்கின்ற இளையவர்கள் எப்படி இந்த தமிழ் கல்வியை அணுகுகிறார்கள்? நல்ல கேள்வி. இங்கே அவர்கள் டச் மொழி, பிரெஞ்சு மொழி, இத்தாலி மொழியில் தான் அவர்களுடைய கல்வி, அதாவது மனத நிலையிலிருந்தே தொடங்கும். இருந்தாலும் இந்த ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அக்கறை காரணமாக, தமிழ் மொழி மீது உள்ள அக்கறை காரணமாக இந்த சுவிட்சர்லாந்து சட்டத்திலே இடம் இருக்கின்றது. கல்வி மாநில திலக்கணங்களில் தாய்மொழியை கற்கின்ற விரும்புகிறவர்களுக்கு அவர்கள் இந்த பள்ளியிலேயே வகுப்புரைகளை கொடுக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொரு அறிவன் நாளிலும் புதன்கிழமைகளில் 12 மணியுடன் பள்ளியை அதாவது நிறுத்தி கொண்டு தாய்மொழி கல்விக்கு வகுப்புரைகளை கொடுக்கின்றார்கள். அதில் அக்கறை உள்ள தமிழர்கள் இந்த தமிழ் பாடசாலைகளை தொடக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பேர்ன் பள்ளியும், அதாவது சுவிட்சர்லாந்தின் தலைநகரம் பேர்னில் ஒரு பள்ளியில் இந்த பேர்ன் வள்ளுவன் பள்ளி என்ற பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய தொடக்க, அதாவது மனநிலையிலேயே, அதாவது 4:30-5 அகவையிலேயே தமிழில் அவர்கள் இங்கே அவர்களுடைய மொழியியல் ரீதியாக ஒரு அறிவுரைகளை கொடுப்பார்கள். தாய்மொழியை நீங்கள் கற்றால் பிள்ளைகள் கூடுன விளக்கங்களுடன் வளர்வார்கள், எந்த மொழியையும் கற்கலாம் என்ற ஒரு இது சுவிட்சர்லாந்திலே இருக்கின்றது. சில இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இந்த நாட்டிலே அந்த இது இருக்கின்றபடினால் இங்கே பெற்றோர்களும் அதில் அக்கறை கொண்டு உணர்ந்து பிள்ளைகளை இணைக்கின்றார்கள். எங்களுடைய துணைவியாரும் இந்த மாநில கல்வியில் இணைப்பாளராக இருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த அந்த அறிவுரைகள் வழங்கப்படுகின்றது. அந்த அறிவுரைகளை அவரும் கருத்தரங்கங்கள், பட்டறைகள் மூலம் பெற்றோர்களுக்கு வழங்கும் வாய்ப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இங்கே தமிழ் பள்ளிகள் சுவிட்சர்லாந்திலே பேர்ன் பல்லுவன் பள்ளி மட்டுமல்ல, 100க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 106 தமிழ் பள்ளிகள் இயங்குகின்றன எல்லா மாநிலங்களிலும். ஆண்டுதோறும்
3000 முதல் 4000 5000 வரையிலான மாணவர்கள் ஒரு சுவிட்சர்லாந்து தழுவிய பொதுத் தேர்விலே தோற்றுகின்றார்கள். 12ஆம் ஆண்டு வரை தமிழை படிக்கின்றார்கள். இந்த நிலை இருக்கின்றது. பொதுவாக சொல்ல போனால் இசை கற்கின்றவர்கள் இசைக்குயில்களாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆடற்கலை கற்கின்றவர்கள் நாட்டியமல்களாக தெரிவாகின்றார்கள். இவ்வாறாக தமிழை கற்கின்றவர்கள் 12ஆம் நிலை வரை கற்று முத்தமிழ் விழா என்ற ஒரு பெரிய விழாவெடுத்து அதிலே அவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் இங்கே சுவிட்சர்லாந்திலே தமிழ் கல்வி நிலையின் அடிப்படையாக கூறலாம். உண்மை மகிழ்ச்சியான விடயம் என்று சொல்லி சொன்னால் எந்த நிலத்தில் இருந்தாலும் தன்னுடைய வேரை தேடுவது என்பது அது பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்தாக அல்லது ஒரு கருத்தியலாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பின்னணியிலே நீங்கள் ஆற்றுகின்ற இந்த செயல்கள், இந்த பணிகள் காலத்தால் நினைவு கூறத்தக்க பணிகளாக கொள்ளப்படுகின்றன. அன்றைய நாட்களிலே நீங்கள் இந்த கல்வி புலம் சார்ந்த பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள். மிக முக்கியமாக தஞ்சாவூரிலே அங்கே பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே இன்னும் சில பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். இந்த மாணவர்களுக்கு இடையிலான கல்வி மூலமான உறவு நிலைகளை வலுப்படுத்துகின்ற சில பணிகளிலே ஈடுபட்டதையும் நான் அவதானித்தேன். மிக முக்கியமாக நீங்கள் தஞ்சாவூர் தமிழ் முற்றத்திற்கும் சென்றிருக்கிறீர்கள். தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கும் நீங்கள் சென்று வந்ததையும் நான் அவதானித்தேன். இந்த பின்னணியிலே தஞ்சாவூர் நினைவு முற்றம், மிக முக்கியமாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்பது தமிழ்நாட்டிலே ஈழத்தமிழ் மக்களுடைய வலி சுமந்த நாட்களை பதிவு செய்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆவணப்படுத்தல் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சென்ற போது உங்களுடைய உணர்வுகளை கூட நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள் எழுதியிருந்த அந்த கட்டுரைகளிலே. இந்த பின்புலத்திலே அங்கிருக்கின்ற பல தமிழ் கற்கின்ற இன்னும் சில கல்விகளை, அதாவது கல்வி புலத்திலே கல்வி பயின்று கொண்டு வருகிற இளையவர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். அவர்களுடைய மனங்களிலே ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பானதும் இந்த ஈழத்தமிழ் மக்களுடைய வழிகளுடைய அந்த தஞ்சாவூர் நினைவுமுற்றம் தொடர்பானதுமான அந்த பதிவுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நீங்கள் அவதானித்தீர்களா? ஆமாம், அதாவது அந்த நாள், அந்த கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் நான் மாணவர்களை சந்தித்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு 17ஆம் தேதி நினைக்கிறேன், கடந்த மாதம் 17ஆம் தேதி எண்ணுகின்றேன். அப்போது என்னை அதை அழைத்து ஏற்பாட்டு அன்று அதை கொண்டு செல்வதற்காக இணைந்திருந்தவர் ஒரு இருதய அறுவை சிகிச்சைக்கு கற்றுக்கொண்டிருக்கின்ற மருத்துவ மாணவர் இருவர். அப்போ ஐயா, நாங்கள் உங்களை கல்லூரிக்கு அழைக்கிறதுக்கு முதல் முள்ளிவாய்க்கால் இந்த நினைவு முற்றத்துக்கு அழைத்து செல்ல போகின்றோம். அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு கல்லூரி இருக்கின்றது. உடனே நான் சொன்னேன், முதல் அதுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று. அப்போது ஐயா, கல்லூரிக்கு சென்று நாங்கள் வேட்டி கட்டுவோம், இல்லை இது கோவில், நான் வேட்டியோடு தான் வருவேன் என்று சொன்னேன். உடனே அவர்களும் அந்த உணர்வோடே வேட்டியை அணிந்து வந்தார்கள். அங்கே இன்று ஈழச்சூழலில் அந்த உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் இளைஞர்களிடத்திலும் உண்மையா தமிழோடு உள்ளவர்களிடத்திலும் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய என்ற உணர்வை நான் உணர்ந்தேன். அங்கு சென்றபோது எனக்கும் ஒரு மெய் சிலிர்த்த உணர்வு ஏற்பட்டது. நான் முள்ளிவாய்க்கால் மண்ணை ஒரு கண்ணாடி கூசாவுக்குள், அதாவது போத்தலுக்குள் அங்கே அந்த முக்கியமான கருவறை போன்ற இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். அதை பற்ற குறிப்புகளும் அங்கே இருக்கின்றன. குருதி கலந்த முள்ளிவாய்க்கால் மண் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பாரதி அம்மாவினுடைய பதிவுகளும் அங்கே இருக்கின்றன. இவ்வாறு பலவற்றை நான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கே அந்த என்னோடு வந்தவர்களும் ஒரு தமிழ்துறை உசாமா என்ற தமிழ்துறை பேராசிரியரும் வந்திருந்தார். அவர்கள் கூடி அந்த உணர்வுபூர்வமாக அதை பார்வையிட்டு நின்றதை நான் பார்த்தேன். இந்த பின்புலத்திலே 2009 காலப்பகுதியிலே தமிழ்நாட்டிலே எழுந்த ஒரு பேரெழுச்சி, மக்கள் எழுச்சியை போன்று அதற்கு பிற்பாடு மிகப்பெரிய அளவிலான ஈழத்தமிழ் மக்கள் சார்ந்த எழுச்சி இடம்பெறவில்லை என்கிற ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்கிறது. அதற்கு சில காரணங்களையும் முன்வைக்க முடியும். தாய் நிலத்திலே அவ்வாறான ஒரு எழுச்சி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே, அந்த எழுச்சியினுடைய தொடர்ச்சி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வாறு தமிழ்நாட்டிலே இதனை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்கிற ஒரு கேள்வி அரசியல் அவதானிகளாலும் ஆய்வாளர்களாலும் முன்வைக்கப்படுகின்றது. இந்த பின்னணியிலே இன்றைக்கு எங்களுடைய நிலத்திலே நிகழ்ந்து வருகின்ற பல்வேறு சம்பவங்களை நாங்கள் அடக்கி கொண்டு செல்லலாம். அது அண்மைய நாட்களிலே அதிகமாக பேசப்பட வேண்டிய, ஆனால் ஏனோ சற்று அவதானிப்புகள் குறைவாக இருக்கின்றன என்று கருதப்படுகின்ற ஒரு விடயம் செம்மணி விவகாரம். 514 கடந்த எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பின்புலத்திலே இந்த செம்மணி விவகாரம் தொடர்பான
அந்த கருத்து நிலைப்பாடுகள் அல்லது இவை தொடர்பான அந்த புரிதல்கள் அங்கிருக்கின்ற எளியவர்களிடத்திலே கடத்தப்பட்டிருக்கிறதா? அதற்கு இந்த ஈழ நிலத்தை தங்களுடைய தேர்தல் மேடைகளில் முன்வைக்கின்ற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சரி, அல்லது அதை ஒரு தேர்தல் மேடைகளுக்கான அரசியல் தளம் என்கிற ஒரு அடிப்படையிலே அவர்கள் முன்வைத்து செல்லுகிறார்களா, அல்லது காத்திரமான செயற்பாடுகள் மூலமாக அங்கே தமிழ் தேசிய உணர்வு என்பது விதைக்கப்படுகிறதா? இதில் உண்மைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு குற்றச்சாட்டுகளும் அல்ல, நிகழ்வுகள். நீங்கள் சொன்னது போன்று அந்த 83 கலவர காலத்தில் இருந்து தமிழ்நாட்டிலே பெரிய எழுச்சி இருந்தது. இப்போதும் உண்மையாகவே அது நீறு பூத்த தணலாகத்தான் இருக்கின்றது. அங்கே அந்த சாம்பல்கள் ஊதப்படவில்லை, அது உரியவர்களால் ஊதப்படவில்லை. அன்று அரசியல்வாதிகளாலும் ஊடகங்களாலும், இன்றைய போல ஊடக வசதி இல்லை, எழுத்து ஊடகங்கள் மட்டும் சில தொலைக்காட்சிகளும் அன்று அந்த தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று அந்த தாக்கம் ஏற்படக்கூடாது என்றவர்கள் தான் அந்த மேல்நிலைகளில் இருக்கிறவர்கள். அது ஊடகங்களுக்காக இருக்கலாம், கட்சிகளுக்காக இருக்கலாம், அல்லது கல்வி நிலைகளில் உள்ளவர்களையும் சில. அதால தான் அதாவது இப்ப நீங்கள் கேட்ட கேள்வியோட தொடர்படுத்தி நான் சொல்லுகின்றேன். உண்மையிலேயே செம்மணி புதைகுழி தாக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. அது எங்களுக்கு தாய்நாடு என்ற தொடர்பில், எங்களோட ஊடகங்களின் தொடர்பில் அங்கே எங்களுக்கு தாக்கம் இருக்கின்றதே ஒழிய தமிழ்நாட்டில் அந்த தாக்கத்தை ஊடகங்களோ அல்லது அங்குள்ளவர்களோ ஏற்படுத்தவில்லை, அல்லது எம்மவர்களும் அதற்கு முனையவில்லை ஒன்று கூடி நான் ஐயப்படுகின்றேன். இந்த விதத்தில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும். உங்களுடைய கேள்வியோடு ஒட்டி அது முதலாவது பகுதிகளிலேயும் வரும். அதாவது இந்த நினைவுமூத்த, அதாவது நான் அந்த ஒரு மதுரை கல்லூரிக்கு சென்ற போது உண்மையிலே அவர்கள் ஆண்கள் கல்லூரி, பெரிய ஒரு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் தனவந்தர்கள் பிள்ளைகளாகவும் இருக்கக்கூடும். அவர்கள் ஒரு கொஞ்சம் இரைச்சலாக இருந்தார்கள். அப்போது அந்த என்னை அழைத்துக் கொண்டவர்கள், ஏற்பாடு செய்தவர்களிடம் ஒரு கவலை இருந்ததை நான் முகத்திலும் குறிப்பால் உணர்ந்து கொண்டேன். கொஞ்சம் பொருங்கள் என்று எனது நேரத்தில் நான் எண்ணிக்கொண்டு நான் அதற்காண்டியல எனக்கும் அந்த உணர்வு இருந்தது. நான் தஞ்சாவூரே உன் கலையை உலகை அறியும், தஞ்சாவூரில் இன்று நான் உணர்ந்ததை உங்களிடம் கூறி வணக்கம் செலுத்த முனைகின்றேன். தஞ்சாவூரிலே 2 பெரிய கோயில்கள் இருப்பதாக இன்று காலை உணர்ந்தேன். அது ஒன்று தஞ்சை பெரிய கோயில், மற்றது முள்ளிவாய்க்கால் கோயில் என்றேன். அப்படி என்ன மாதிரி அங்கே அமைதி ஏற்பட்டது என்றதை உணர்வுபூர்வமாக உணர முடிந்தது. அப்ப இதிலிருந்து என்னத்தை நாங்கள் உணர்வுபூர்வம் என்றால், அந்த இளைஞர்கள் எல்லாம் மொழி ரீதியாக, இன ரீதியாக உணர்வு பூர்வமானவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வைரங்களை தீட்டுறவர்கள் சரியாக தீட்டிக் கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைய தமிழ்நாட்டு சூழ்நிலை. ஆகையாலே நிறைவாக நான் இப்போது நீங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால், செம்மணியின் புதைகுழி தாக்கம் தமிழ்நாட்டில் தாக்கம் செலுத்தவில்லை. அதாவது கீழடி அதுவே போன்ற அந்த வரலாற்று தாக்கங்கள் கூட இளையவர்களிடம் இருக்கின்றன. ஆனால் இந்த உயிரிழப்பு அல்லது இனத்துக்கு நடந்த இன அழிப்பு தாக்கம் தற்போது தமிழ்நாட்டில் பரவல் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறதா. தவறாகவும் இருக்கலாம். ஆனால் அதை நீங்களுடைய கேள்வியில் நான் வழங்கிக் கொண்டதை கூறிக்கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கருத்தோடு நானும் உடன்படுகிறேன். என்று சொல்லி சொன்னால், இங்கே ஒரு கருத்தியல் முன்வைக்கப்படுகிறது. அதாவது எதற்காக இருந்தாலும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிரான அந்த நீதியை கோரிய பொறிமுறையிலே அல்லது நீதியை கோரிய பயணத்திலே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசையோ அல்லது அங்கே இருக்கிற மக்களையோ எங்கள் சார்பான கருத்து நிலைப்பாடுகளோடு ஒன்றித்து பயணப்படக்கூடியவர்களான அந்த கருத்தியலை நாங்கள் அங்கே விதைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் மத்திய அரசை நாட வேண்டும். அது மட்டுமன்று இந்தியா ஊடாகத்தான் உலக நாடுகளை நாங்கள் எங்களுடைய பக்கம் திருப்ப வேண்டும் என்கிற ஒரு வலிமையான கருத்தியல் முன்வைக்கப்படுகிறது. இந்த இடத்திலே எங்களுடையவர்கள் மிக முக்கியமாக இன்றைக்கு எழுந்திருக்கின்ற இந்த பிரச்சனை என்பது செம்மண். இது எங்களுக்கான ஒரு ஆயுதமாக அது கைகளிலே வந்திருக்கிறது. சொல்லுவார்கள், எலும்புக்கூடுகள் விழுந்து நின்று நீதி கேட்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த எரிகின்ற இந்த தளலை அல்லது நீங்கள் தமிழ்நாட்டிலே அது நீர்ந்து போக செய்யப்பட்டிருப்பதான இந்த தளலை எவ்வாறு மீள உருவாக்கலாம் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள்? அதற்கான ஏது நிலைகள் காணப்படுகின்றனவா?
இது நான் 2015ஆம் ஆண்டு என்னுடைய அண்ணா தமிழ்நாட்டுக்கு சென்ற போது அண்ணா ஒரு ஊடக கனடாவில இருந்தவர், அதாவது ஊடகவியலாளராக இருந்தவரினால் அங்கே உள்ள பேராசிரியர் என்னோடு தொடர்பு கொண்டு கேட்டார். அண்ணா இப்படி நான் கனடாவில் பார்த்திருக்கின்றேன், அவரை ஒரு தொலைக்காட்சி நிலைக்கு அவர் போனது என்னும் ஒரு பக்தி நிலை காரணமாக தம்பி நான் இதிலே இப்போது எனக்கு ஈடுபாடு இல்லை என்று சொன்னார். அப்ப நீ என்ன கலைக்க சொல்றேன், என்னத்தை கலைக்கிறேன்னு கேட்ட போது நான் சொன்னதை தான் இதிலே சொல்லலாம் என்று சொன்னால், தமிழ் இனம் மொழி என்ற ரீதியில் தான் தமிழகம் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமே ஒழிய கட்சி நிலை சார்ந்து நின்றால் அது எந்த பயனும் தமிழ் மொழிக்கோ தமிழினத்துக்கோ அவர்களால் செய்ய முடியாது என்பதை முதலில் தமிழ்நாட்டு கட்சிகளும் அந்த தலைவர்களும் உணர வேண்டும். தங்களையும் கட்சிகளையும் முன்னிறுத்தாது தமிழினம் என்பதை முன்னிறுத்தினால்தான் இந்த ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை தமிழ்நாட்டு தலைவர்களோ மக்களோ கையாண்டு பயனடை. அதாவது ஒரு சலிப்பு நிலைமை ஏற்பட்டது, இப்பவும் மனநிலை இருக்கின்றது. தமிழ்நாட்டில் எங்களுக்கு என்ன வேலை, தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு என்ன செய்ய, எங்களுக்கு கண்ட அல்ல, தமிழுக்கு தமிழ் இனத்து கண்டதான் அங்கே தலைப்பு. அதில் நீங்கள் சொன்னது போன்று அன்று அரசியல் ரீதியாக பார்த்தால் இந்திரா காந்தியை JR அமெரிக்காவை அரவணைத்து பகைத்து கொண்டதால் தான் நாங்கள் அந்த ஒரு நிலைக்கு இட்டு செல்லப்பட்டோம். அதை நாங்களும் போராட்டமாக பயன்படுத்தினோம். அந்த சூழலை நாங்கள் உணரணும். அதாவது தமிழ்நாட்டிலும் எழுச்சி ஏற்பட்டது, மத்திய அரசும் அதை பயன்படுத்தி கொண்டது. இந்த சூழல்களில் எங்களுடைய நிலைகள் அங்கே எங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தவை. அது போன்றுதான் நாங்கள் சலிப்படையாது உலகத்தை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கருவி அல்லது உங்களுக்கு எல்லாத்திலும் கருவி என்றது முக்கியம். அதன் கருவி எங்களுக்கு தமிழர் என்ற வகையில் தமிழ்நாடு முக்கியம். அது இன்றைய அரசியலும் அல்ல தலைவர்கள் கட்சிகள் தவறாக இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு வேண்டும், அது அவர்களுடையது. ஆனால் நாங்கள் தமிழினம் என்ற அடிப்படையில் அவர்களெல்லாம் பயன்படுத்தும் திறனை கொண்டவர்களாக முதலில் நாங்கள் உயர வேண்டும், வளர வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். எங்கள் ஊடகங்களும் அதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். எழுந்தமானத்தில் எழுதி கொள்ளக்கூடாது, எழுந்தமானத்தில் உரைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு இருக்கிற விருப்ப வெறுப்புகள் எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வேறு விதமான உணர்வு எனக்கும் உண்டு. ஆனால் அவர்கள் தமிழ் ரீதியாக செய்தவை செய்யாதவை என்ற அடிப்படையில் தான் நான் எண்ணி பார்ப்பேன், அணுகுவேன். அந்த அடிப்படையில் தான் இந்த தமிழ்நாட்டை அரசியலை எவ்வாறு ஈழ அரசியலுக்கு பயன்படுத்துவது என்ற அந்த சுருக்கத்தை நாங்கள் எல்லோரும் தெளிவாகவும் நுண்ணியமாகவும் புரிந்து கொண்டுதான் செயற்பட வேண்டும். அதில் எங்களுக்கு சில விருப்பம் இல்லாதவையும் இருக்கலாம். அவற்றை நாங்கள் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நாங்கள் இப்ப உள்ள தமிழ்நாட்டையும் இப்ப உள்ள தமிழ்நாட்டு அரசியலையும் மத்திய அரசையும் எவ்வாறு பயன்படுத்தி உலக அரசியலில் ஈழ அரசியலை தாக்கம் செலுத்த பண்ணுவது என்ற அந்த நுண்ணிய அறிவு எங்கள் ஈழத்தமிழர்களுக்கு அவசியம் என்பதை நான் இந்த அதாவது தமிழ்நாட்டு செலவின் போதும் பயணத்தின் போதும் உணர்ந்து கொண்டேன். அது எந்த அளவுக்கு இப்போது பாருங்கள், எல்லாரும் ஒதுங்கி இருந்து விட்டு அந்த ஒதுங்கி இருந்த முக்கியமான ஈழத்து கட்சிகள் கூட அவர்களை தாங்களாக முனைந்து செல்கின்றார்கள் தமிழகம் நோக்கி. அப்ப இதுகளை எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு நேரத்தில் எங்களுக்கு தவறாக தெரிவே, இன்னொரு நேரத்தில் சரியாக வரும். ஆகையாலே நாங்கள் மிகவும் கவனமாக செயல்பட்டு தமிழ்நாட்டு அரசியலை பயன்படுத்தித்தான் எங்களுடைய ஈழ அரசியலை ஒரு வெற்றி நிலைக்கு கொண்டு வரலாம். ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட நிலை செயல்பாடுகளும் முக்கியம். இருந்தாலும் பக்கவாட்டாக கண்டு கொண்டு இருக்கின்றது, சமாந்திரமாக என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதில் தமிழ்நாட்டை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நீறுபூத்த நெருப்பை நாங்கள் எரிய செய்ய வேண்டும். அது முந்தைய தலைவர்கள், அந்த முந்தின சூழல்கள் வேறு. இன்றைய சூழலில் நான் பார்க்கின்றேன், நேற்று கூடி நான் பார்த்தேன், தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம் இருந்தாலும் அதே நேரத்தில் தமிழை சரியாக பேசுங்கள் என்று சொல்லும் போது அங்கே முரண்படுகிறார்கள். ஆகையாலே 4412 எங்கே எந்த பேச்சு வழக்கு, எந்த இடத்தின் பேச்சு வழக்காக நாங்கள் பார்க்க முடியும்?
ஆகையால அந்த சடையல்களை விட்டு தமிழுக்காக நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழ்நாடன்று, ஈழமன்று, புலம்பெயர்ந்த தமிழன்று பிரிவில்லாமல் தமிழென்ற ஒன்றை நாங்கள் உயர்த்தி பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு உண்மையான உணர்வு பெறும். அதனூடாகத்தான் எங்கள் இடத்திலும் போராட்டம் நடந்தது, தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாடு என்ற பெயர் வந்தது என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகையாலே நீங்கள் தொடக்கத்திலே கூறியது போன்று இன்று முருகவள் என்பவருக்கு அங்கு வரவேற்போ அல்லது மதிப்பளிப்போ செய்யப்படவில்லை. நான் தமிழோடு இருப்பதாலும் தமிழோடு செயல்படுவதாலும் தான் அந்த அடையாளம் கிடைத்திருக்கிறது. ஆகையாலே தமிழ் சோறு போடுமா என்ற நிலையில் உள்ள கேள்விக்கு தமிழ் சோறு மட்டுமல்ல, அதாவது ஒரு உங்களுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அண்மைய நாட்கள் அதற்கு பல உதாரணங்களை வெளிக்கொண்டு வருகிறார். பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், உலகம் தழுவிய பல தமிழ் புலமையாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற அந்த அங்கீகாரமும் அந்த ஊடக வெளிச்சமும் என்பது நிச்சயமாக நீங்கள் தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களை வாழ வைக்கும் என்கிற அந்த புரிதலை இன்றைய நாட்களிலே அது இட்டு கொடுத்திருக்கு. இந்த பின்னணியிலே நீங்கள் பல பல்கலைக்கழகங்களுக்கு, கல்லூரிகளுக்கு பயணப்பட்டிருக்கிறீர்கள். தமிழினூடான பயணம் அதை இணைத்திருக்கிறது. இந்த பின்புலத்திலே அதாவது தமிழ்நாட்டினுடைய கல்லூரிகளில் வாய்ப்புகளை ஈழத்தமிழ் பிள்ளைகளுக்கு, அது இலங்கையில் இருந்தாக இருக்கட்டும் அல்லது ஏனைய நாடுகளில் இருந்தாக இருக்கட்டும், இணைத்து கொண்டு செல்லுவதற்கான ஏது நிலைகள் காணப்படுகின்றன. அதற்கான ஏதாவது செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறீர்களா? இதில் 2 நிகழ்வு அங்கே நடந்தது. 2 கல்லூரியிலே ஒன்று மருதுபாண்டியர், தஞ்சாவூர் மருதுபாண்டியர் கல்லூரியிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதில் ஒரு சார்பாக நான், புலம்பெயர்ந்த பக்கம் சார்பாக நான் கையொப்பமிட்டேன். அந்த கல்லூரி முதல்வர் அந்த கல்லூரி சார்பாக கையொப்பமிட்டார்கள். அதிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே உள்ள தமிழ் மாணவர்களும் இங்கே உள்ள தமிழ் மாணவர்களும் என்னென்ன நிலைகளில் இணைந்து செயல்படலாம் வாய்ப்பு வரும்போது என்ற அந்த ஒரு முக்கியம் அங்கே அதில் இடம்பெற்றிருந்தது. அடுத்து அந்த தமிழ்துறை பேராசிரியர்களும் நாங்களும் என்னென்ன விதங்களில் இணைந்து செயல்படலாம் என்ற நிலைப்பாடுகள் இருந்தது. அதே போன்று இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவ வான் செக்கஸ் கல்லூரி என்ற மகளிர் கல்லூரி இருந்தது. அந்த மகளிர் கல்லூரியிலேயும் நான் உரையாற்றும் போது மற்றது திருக்குறள் ஒரு பட்டறை மாதிரி ஒன்றும் செய்தோம். அங்கே நான் குறிப்பிட்டது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போது பாருங்கள், அவர்களுக்கு அந்த என்னோடு வந்த மருத்துவ இளைஞனை நன்கு தெரிந்திருந்தது, பெரிய வரவேற்பு இருந்தது அவருக்கு. அப்போது நான் சுட்டிக்காட்டினேன், இவர் இங்கே தஞ்சாவூர் சென்னாவூர்ல ஒரு கிராமத்தில் இருந்தவர், இன்று மருத்துவத்துறையில் கற்றுக்கொண்டிருக்கின்றார். 15 வயதில் நான் இவரை ஒரு தமிழ் பகுதிக்கு இணைய வழியில் இணைத்துக் கொண்டேன். இன்று பாருங்கள், உங்களுக்கு அவர் முன்மாதிரியா இருக்கின்றார், ஒரு மருத்துவ மாணவர்களாக இருந்து கொண்டு. ஆகையாலே நீங்கள் தமிழ் துறையை என்ன துறையில் நீங்கள் கற்றாலும் தமிழில் ஈடுபாடாக இருங்கள், உங்களை தமிழ் உயர்த்தி வைக்கும், அதோடு தமிழுக்கு அது பலமாக இருக்கும் என்ற கருத்து மிகுந்த வரவேற்பை பெற்றது. அவர்களுக்கு அது ஏற்புடையதாகவும் இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். நிச்சயமாக இவ்வாறான கருத்தியல்கள் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு வலிமையான எண்ணங்களை தோற்றுவிக்கும். தமிழின் மூலமாக நாங்கள் உலகத்தை தரிசிக்கலாம், பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாக. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிற போது நாங்கள் நல்ல தளங்களை நோக்கி பயணப்படலாம் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய பணிகளும் தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும். அது நீங்கள் புலம்பெயர்ந்து வாழுகிற நாடுகளில் மட்டுமல்ல, இங்கிருக்கின்ற பிள்ளைகளையும் இணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் சார்பாக முன்வைக்க வேண்டி இருக்கிறது. என்று சொல்லி சொன்னால், வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறவர்கள் அவர்கள் என்னதான் அழுத்தங்கள் இருந்தாலும், இன்றைக்கு எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் இருக்கிற போதும் கூட தங்களுக்கான தளங்களை தேடி பயணப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த நேர்காணல் ஒரு பயனுடைய நேர்காணலாக இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு மிக்க நன்றி. நீங்கள் பணியில் இருந்து வந்து உடனடியாக இந்த இணைய வழியினூடாக இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. வணக்கம். ஐபிசி நேயர்களுக்கு, சர்மிளா அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.